வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தேமுதிகவின் கூட்டணி முடிவில் பின்வாங்கிய பிரேமலதா திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் அதில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள விடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக தற்பொழுது தேமுதிக இருந்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த கட்சியோடைய செயல்பாடுகளும் செயல் திட்டங்களும் சிக்கல்களும் ஒரு பக்கம் மாறி ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது அவர்களுடைய கூட்டணி முடிவில் திமுகவுடன் என்று அறிவித்த பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட மோதல்களும் எதிர்ப்புகளும் வெளியேறக்கூடிய காட்சிகளும் அனைவரும் பார்த்திருப்போம். அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிகவுக்கு நடக்கக்கூடிய இவ்வாறு சிக்கல்கள் அனைத்தையும் தேமுதிக தலைமை எப்படி எதிர்கொண்டு எப்படி தேர்தலை சந்திக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கட்சி தேமுதிக ஆரம்பத்தில் இருந்து திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்து தங்களுடைய கொள்கைகளையும் தங்களுடைய விஷயங்களையும் அனைத்தையும் கூறி வந்திருந்தது. ஆனால் திடீரென பிரேமலதா முடிவால் தேமுதிகவில் கூட்டணி அமைத்த பிரேமலதா அதிர்ச்சிகளை தேமுதிகவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இதனாலும் இதையெல்லாம் ஏற்காத தேமுதிகவினர்கள் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். சில பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கி வேறொரு மாற்று கட்சியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் தேமுதிகவில் இது நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தேமுதிக தலைமை இந்த விஷயத்தை பார்த்து கூட்டணி முடிவில் பின்வாங்கி விடலாமா? ஏனென்றால் தற்பொழுது தமக்கு கட்சியின் ஆதரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருகிறது. இதே நிலைமை போனால் 2026 தேர்தலில் நம் கட்சி காணாமல் போய்விடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெருமிதத்தில் தேமுதிகவில் ஒரு சில முடிவுகளை மாற்றக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தேமுதிகவில் பிரேமலதா அவர்களும் சுதீஷ் மற்றும் இவர்களுடைய நிர்வாகிகள் சார்ந்தவர்கள் ஆலோசனை செய்து ஒரு சில முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி பின்வாங்கல் ஏற்பட்டால் இது ஸ்டாலினுக்கும் சரி திமுகவினர்களுக்கும் வேறு அதிர்ச்சி ஏற்படுத்திவிடும். மீண்டும் அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்கன்னா, தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பக்கம் சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆன வெற்றி என்பது இருக்கும். அவர்களை வரவேற்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆர்வம் காட்டி தான் வராரு. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. அரசியல் களத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருங்கள்.